மாப்பிள ஒரு நிமிஷம். மாப்பிள நான் சொல்றத கேளுங்க, அவசரப்படாதீங்க ப்ளீஸ். என்ன மேடம், ஏதாவது ப்ராப்ளமா? நோ 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 ப்ராப்ளம் அட் ஆல். நீ ஊருக்கு போகணும்னு சொன்னல? ஆமா. இங்கேருந்து போயிடு. இந்த வழியில் நிறைய லாரிஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ யூ கேன் கேரி ஆன். ஓகே? என்ன மேடம், சின்ன புள்ள விளையாட்டு மாதிரி இருக்கு. எஸ், விளையாட்டு தான். பட் இதோட இந்த விளையாட்டை முடிச்சுக்கலாம். நீ ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே? சியா. ஒன் செகண்ட் மேடம், எனக்கு புரிஞ்சு போச்சு. என்கிட்ட விடிய வேலை வாங்குது, கோடி செக் பண்ண சொன்னது, டெலிவரி பண்ண சொன்னது எல்லாமே நான் ஊருக்கு போற பிளானை டிஸ்டர்ப் பண்றதுக்காக தானே? ஓ குட், யூ அண்டர்ஸ்டுட் அட் லாஸ்ட். எப்படி இருந்தது? கஷ்டமா இருந்திருக்குமே. பேசாம வேலையை ரிசைன் பண்ணிடு. பை. இல்ல மேடம், எனக்கு நல்ல பழகி போச்சு. தேங்க்யூ. ஹே, சீக்கிரம் வந்துடு. I'll wait for you. விளையாட்டை கண்டினியூ பண்ணோம்ல? ஓகே? சேஃப் ஜர்னி மேன். டிரைவர் போலாம். ஹலோ. என்னடி தர்ம பத்தினி, தூங்க ரெடி ஆயிட்டியா? ஏய் கட் பண்ணாத. உனக்கு பிடிச்ச குரலை நீ கேட்க வேணா? ஒன் செகண்ட். ஹலோ டாக்டர் சிவா, மை ஆபரேஷன் இஸ் சக்சஸ். புரியல? நீங்க உங்க வைஃபை பிரிஞ்சு வந்ததை பத்தி சொல்றேன். வைஃபை பிரிகிற சோகம் எப்படி இருக்கும்னு இப்ப புரியுதா? பிரதாப். பிரதாப் தான் மை டியர் எக்ஸ் வைஃப். உன்னுடைய பிரசன்ட் ஹஸ்பண்டை அவருடைய பாஸ்ட் வைஃப் கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். உன் வாழ்க்கையில இருந்த ஒரே தடைக்கல்லையும் கிளியர் பண்ணிட்டேன். பிரதாப், என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? டாக்டர், இந்த கேள்வியை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். போயும் வேலைக்காரி கிட்ட போய் இப்படி நடந்திருக்கீங்க. சொந்த வைஃப் இல்லைன்னா இந்த வைஃப் இருக்கா? இந்த ரெண்டும் போதாதுன்னு வேலைக்காரி கையை வர இழுத்துருக்கீங்க. சிச்சா, டூ பேட் டாக்டர். பிரதாப், என்ன உளறிட்டு இருக்க? பாத்தீங்களா டாக்டர், ஷைலஜா அவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா பாருங்க. பிரதாப், will you shut up? ஷட்டப்பா? அப்புறம் உண்மையை எப்படி சொல்றது? என்ன சிவா, நீங்க நிஜமா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்களா? அடடடா, நீங்க உங்க வைஃபை பிரிஞ்சதுக்கு என் வைஃப் எப்படி பதறா பாருங்க. ஏய் நடிக்காதடி. உள்ளுக்குள்ள அவ்வளவு சந்தோஷத்தை வச்சுக்கிட்டு வெளியில சோகமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிற. அப்ப அந்த வேலைக்காரன் நான் செட்டப் பண்ண ஆள் தான். நீங்களும் ஷைலஜாவும் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக நான் ஏற்பாடு பண்ண பொண்ணு. எனக்கு நன்றி சொல்ல மாட்டீங்களா டாக்டர்? ஷைலு, ஓ சாரிம்மா, நான் உன்னை அப்படிலாம் கூப்பிடக்கூடாதுல. உன்னை அப்படி கூப்பிட தகுதி டாக்டர் சிவாக்கு மட்டும்தான் இருக்கு. நீங்களாவது எனக்கு நன்றி சொல்லக்கூடாதா ஷைலஜா மேடம்? பிரதாப், வேண்டாம். உன்னோட விளையாட்டு அதிகமாகிட்டே போகுது. என்ன எவ்வளவு வேணாலும் சித்திரவதை பண்ணு, நான் தாங்கிக்கிறேன். பாவம் சிவா, அவரை குடும்பத்துல இருந்து பிரிச்சு அவரோட வயிற்றுல கொட்டிக்காத. இது பார் பிரதாப், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீ தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம 3 பேரோட வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்ல சிவா, என் வாழ்க்கை எப்போ நாசமாயி போச்சு. இப்ப நாசமாக போறது உங்க 2 பேரோட வாழ்க்கை தான்.
அதுக்கான புள்ளியார் சுழியை தான் நான் இப்போ போட்டிருக்கேன். என்னுடைய அடுத்த அத்தியாயம் கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பமாகும். ப்ளீஸ் வெயிட் ஃபார் த வர்ஸ்ட். டேய் பிரதாப், ஆமா, அது சொக்கலிங்கத்தோட பொண்ணுதாங்கிறது உனக்கு உறுதியா தெரியுமா? அந்த பொண்ணு என் உயிரை காப்பாத்தின போது எனக்கு அது தெரியல. நேற்றுக்கு அந்த பொண்ணு என்கிட்ட வந்து பேசினா அப்பதான் அந்த விஷயமே எனக்கு தெளிவாச்சு. நீ ஃபீல் பண்றது ஒரு விதத்துல சரிதான். அதெல்லாம் இல்லை மாணிக்கம். பெத்தவன் பண்ண தப்பு பிள்ளைங்களுக்கு தானே போய் சேரும். அவ என் உசுரை காப்பாத்தினாலும் இன்னைக்கு நான் நடப்பணமா தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். இல்ல தோர, அந்த பொண்ணாவது கல்யாணத்தை பண்ணிட்டு குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கட்டுமே. என்ன போக பூனா பூனா ஐயோ பூனா பூனா ஐயோ ஐயோ பூனா ஐயோ யாராவது வாங்கல ஐயோ வாங்கல பூனா அம்மாடி பாப்பா என்னன்னு பாப்பா. பூனா பூனா என்ன என்னாச்சு? ஐயோ என்னன்னு தெரியல. தள்ளுங்க கொஞ்சம். கடவுளே என்ன பண்ண? பூனா பூனா தாயம்மா, அழாதடா, இன்னும் கொஞ்ச நேரம் தான். மாணிக்கம், இத்தனை நாளா நான் தேடிட்டு இருந்த பூனா இவதான். தாயம்மா, நான் யாருன்னு தெரியலையா தாயம்மா? ராஜதுரை, பரிசல் ஓட்டியோட மக ராஜதுரை. தம்பி என்னம்மா அது? நீங்க ரெண்டு பேரும் உயிரோட இருக்க மாட்டீங்க நினைச்சிட்டேன். ஆனா இந்த நிலைமை சந்திப்பேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்ன மாணிக்கம் அது? அன்னைக்கு புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு பொண்ணு வீட்டுல இருக்கன்னு சொல்லும் போது அது ஏன் போனவா இருக்கும் நினைச்சு பார்க்கலையே. பூனா, என்ன பூனா, என்னம்மா அது? நல்லா மூஞ்சி காமி நல்லா வாசனையா இருக்கும்டா. நம்ம வெளியே போலாம் அப்புறமானே. எங்கடா என் குழந்தை? என் குழந்தை நீ என்னடா பண்ண? குடுடா என் குழந்தைய. என் குழந்தை எனக்கு வேணும். என்ன கொடுமை தாயம்மா? இதெல்லாம் எப்படியாச்சு?
எல்லாத்துக்கும் காரணம் அந்த சொக்கலிங்கம் தான். அந்த பாவிங்க தான்ப்பா. நீ பட்டாளத்துக்கு போன பிறகு பூனாவை நாசப்படுத்தி அவளுக்கு ஒரு குழந்தைய வேற கொடுத்து. குழந்தையா? அந்த குழந்தைக்கு என்னாச்சு? கொன்னுட்டானுங்கப்பா. என் தம்பி முனியனை அந்த சொக்கலிங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டு எங்களை இப்படி கண் காணாத இடத்துல அடைச்சு வச்சு சித்திரவதை பண்றானுங்கப்பா. ஏமா பெருசா மீச வச்சுட்டு ஒருத்தர் அடிக்கடி இங்க வந்து போவார, அவர் அவங்க தம்பி? ஆமாப்பா, அந்த பாவிதான் என் தம்பி. அவன் கிட்டதான் சொக்கலிங்கம் குழந்தைய கொடுத்து கொல்ல சொல்லியிருக்கான். அவனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த குழந்தைய கொன்னுட்டு எங்களை இந்த மாதிரி இடத்துல அடைச்சி வச்சு அந்த சொக்கலிங்கத்துக்கிட்ட பணம் கறந்துகிட்டு இருக்கான். குழந்தைய இவகிட்ட இருந்து கதற கதற புடிங்கிட்டு போனானுங்க. அன்னைக்கு பேதலிச்சதுதான்ப்பா இவ புத்தி. இன்னைக்கு வரைக்கும் அந்த குழந்தைய தேடி அல்லாடிக்கிட்டு இருக்கா. என் குழந்தைய தேடி தரேன்னு சொன்னலடா. என் குழந்தைய குடுடா, எனக்கு தேடி குடுடா. எனக்கு என் குழந்தைய பார்க்கணும். சரி சரி, தேடி கொடுக்கறேன். நீ போய் சொல்ற. இல்ல, நிஜமாவே தேடி கொடுக்கறேன். வா. நிஜமா? நிஜமா வா. மாணிக்கம், இனிமே ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. இவங்க 2 பேரும் சென்னை கூட்டிட்டு போ. பூனா ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிரு. தம்பி, என் தம்பி முனியனே அவனை நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க கிளம்புறதுக்கு ஏற்பாடு சரி வா. போங்க. பூனா வாம்மா வா. மாணிக்கம், எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. நான் பழையபடி பூனாவை திரும்ப பார்க்கணும். கண்டிப்பா பாப்பதோர, உனக்கா நான் இதை கூட செய்ய மாட்டேனப்பா. அப்புறம் நம்ம நட்புக்கு என்ன அர்த்தம் இருக்குது? வா போலாம். ஐயோ, சரிம்மா சரி வா. ஐயோ, இருமா, இரு இரு, எங்கேயாவது போயிட போற. அம்மா கூட வர. உள்ள உட்கார வைங்கம்மா. அம்மாடி, அங்க எங்க போற? தோர, இவங்களை நான் அட்மிட் பண்ணணும்னு ஃபோன் பண்றேன். நீ உடனே புறப்பட்டு வந்துடுறப்பா. உடனே புறப்பட்டு வர முடியுமான்னு தெரியாது மாணிக்கம். நான் பூனாவை பார்த்ததுலேருந்து அவங்கள பழி வாங்கணுங்கிற எண்ணம் இன்னும் அதிகமாயிடுச்சு. என்னப்பா சொல்ற? உண்மையை சொல்றேன். நீ கிளம்ப மாணிக்கம். சரி.
தாய்மா 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 ஏய் தாய்மா தாய் ஏய் யாரே ராஜதுரை, எந்த ராஜதுரை? உனக்கு என்ன தெரியாது, ஆனா உனக்கு பூனாவை தெரியும், தாய்மாவை தெரியும், சொக்கலிங்கத்தையும் தெரியும். நீ 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 யார்? ஏய், எங்க ஓட பாக்குற? என்கிட்ட உன்னால தப்பிக்க முடியாது. சொல்லு, எதுக்காக பூனாவை கடத்தி வச்சிருக்க? சொல்லு. எனக்கு ஒண்ணு தெரியாது. சொக்கலிங்கம் சொன்ன எல்லாம் செய்வியா நீ? காசுக்காக தானே செஞ்ச. என்ன ஆளிய நீ? பணத்துக்காக கூட பிறந்தவள பொண்ணு இப்படி கடத்தி வச்சிருக்கிய, அசிங்கமா இல்ல? என்ன மன்னிச்சிருங்க. எப்படி மன்னிக்க முடியும்? மன்னிக்கிறதா? முதல்ல என் கூட வா, சொக்கலிங்க எதிரில் நின்னு சொல்லு, பணத்துக்காக அவங்க 2 பேரும் கடத்தி வச்சேன்னு சொல்லு, குழந்தைய கொள்ளன்னு சொல்லு. அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன், உன்னை மன்னிக்கணுமா வேண்டாமா? திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே என்னை